பாடல் இளையராஜா பாட்டு போட்டு 2 பாட்டு போட்டு முதல் பாடல் முல்லை பூவியின் வாசம் அப்படின்ட்டு இந்த பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு சொல்றாரு. நான் வந்து இந்த ராகத்துல இதுவரைக்கும் நான் எந்த பாட்டையுமே கம்போஸ் பண்ணதில்லை, இது ஒரு புது ராகம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவரே பாட்டை எழுதினாரு. இந்த பாட்டு என்ன அப்படின்னா, சங்க காலத்துல வள்ளுவரும் வாசுகியும் காதல் வயப்பட்டது, பின்பு களவு, பின்பு மனம். இத வந்து நாங்க மாட்டிஜா வந்து ஒரு போஸ்ட் இங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த பாட்டு முடிஞ்சதுன்னா வள்ளுவர் இந்த பாட்டை நாங்க வெளியிடுறோம். ஆமா, இன்னொரு பாட்டும் எழுதியிருக்கிறாரு. அந்த பாட்டு எப்படி வேணும்னு கேட்டாரு. நான் கேட்ட செந்தூர பூவை மாதிரி போட்டுருங்க, ஓ மயில் மாதிரியா அப்படின்னாரு. அந்த பாட்டும் வர 15ஆம் தேதி இந்த பாடல் வெளியிடப்படும். அதுக்கப்புறம் சீக்கிரத்தில் இந்த படம் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் அந்த படம் வந்து வெளியாகும். இந்த தரல தான் வாசியா நடிக்கிறாங்க. கேமராமேன் எட்வின். ஆமா, அவர் இன்னைக்கு உடம்பு சரியில்லாட்டாலும் இன்னைக்கு இந்த பாட்டு வரணும்னு வந்திருக்கிறாரு. அவர் தான் வள்ளுவர், கலைச்சோழன். ஆமா, ஸோ நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. நான் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப அந்த படத்துக்கு போதுமான அளவு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்க கேள்விகளை கேட்குறீங்களா? எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ஆமா, இதுல ரொம்ப முக்கியம். செம்பூர் ஜெயராஜ் அதான் அந்த படத்துல தோக்கமொழி படியே வந்து சொன்னாங்க. ஆமா, கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இந்த பாட்டு ஒரு பாட்டு மட்டும் இருக்கு. அந்த படத்துக்கு ஏன்னா அவர் இப்பதான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. ராஜா சார் ஒரு படத்தையும் பார்த்தேன். ஒரு படத்தையும் பார்த்து பாட்டுல பார்த்துட்டு அவரை நீங்க சந்திச்சீங்களா? யாராவது என்ன சொல்லுவாரு? ஆமா, அவர் பிடிச்சாத மியூசிக்கை போடுவாரு. கிட்டத்தட்ட 10 நாள் ஆறாம் போட்டுருக்காரு. ஆமா, சொல்லிருக்காரு. அவர் படமே பண்ண மாட்டாரு, ஷூட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாரு. குறை சொல்லல அவரு. ஆமா, உங்களுக்கு கஷ்டமா நம்ம பொதுவா பிலிம் மேக்கிங் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 40 டிபார்ட்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாதான் அந்த துறையில பண்ண முடியும். ஆமா, இது நமக்கு வேலை ஒன்றும் இல்லை. அவர் வந்து இசையோட ஒரு பெரிய ஒரு அரசர். அவர்கிட்ட நம்ம அவர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட அதுல மாற்று கிடையாது. இந்த வள்ளுவர் எல்லாரும் பிடிக்கக்கூடிய வள்ளுவராக இருப்பாரா? ஏன்னா இந்தியாவில வள்ளுவருக்குன்னு பல கருத்துக்கள் இருக்குது. இப்ப புதுசாக உருவாகினே இருக்குது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் அந்த குரல் தானே அவருடைய சாட்சி எல்லாமே. அது வெளியில நீங்க அவரை பத்தி பேச முடியாது. 2000 வருஷம் ஆச்சு. இந்த குரலுக்குள்ள இருந்து அவருடைய வாழ்க்கை, அவருடைய தத்துவம், அவருடைய மொழி எல்லாமே எடுக்க முடியும். அது வெளியில அவருக்கு எல்லாமே வந்து கற்பனை தானே. காவி வள்ளுவம் திராவிட திராவிடம் என்ன எல்லாரும் சொல்லியிருக்காங்க. காவிங்கிறது மதம், திராவிடம்ங்கிறது வேற. நீங்க எதுக்குள்ள வரீங்க? மதம் பேசுறீங்களா, இசைத்தமிழ் பேசுறீங்களா? அப்படின்னா வள்ளுவர் அப்படின்னு சொல்றாங்க. காவி போட்டு பிஜேபி திராவிடம் யாரு பண்றது? எல்லாத்தையும் நிறைய பேர் பண்ணிட்டு அவங்க எப்போ வந்தவங்க? திராவிட ஆட்சியாளர்கள் அவங்க இப்ப முளைச்சவங்க வெளியே காட்டிக்கிறாங்க. அதாவது சார், இது ஒரு ஜெனியூனான இலக்கியம். உலகத்திலே வந்து மிகப்பெரிய இலக்கியம். அவரை பத்தி சொல்லாதான் கிடையாது. கம்பன் எல்லாருமே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அதை நாம படிச்சு புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த துறை வடிவம் வரும்போது உலகம் பூரா சினிமாங்கிறது ஒரு பலமான ஒரு ஆயுதம். இந்த திருக்குறளுக்கு இன்னொரு பெரிய டெபியூட் அமையும். அதான் இந்த நோக்கம். இதுதான் வந்து இந்த படத்தோட இந்த ஒட்டுமொத்த சொல்ல வரல. திருக்குறள் இன்னும் வந்து உலகம் பூரா அடிக்கும். அந்த எல்லாம் படிப்பாங்க. சொல்லியிருக்காங்க. திருக்குறள் அப்படின்னா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் தரும், நான் படிச்சேன்னா எனக்கு அர்த்தம் தரும். அவ்வளவு விசாலமான ஒரு கடல் இப்போ வந்து நாங்க உடனடியாக ரிலீஸ் பண்ண போறது வந்து ஆங்கில சப்டைட்டிலோட போகும். அதுக்கப்புறம் பார்க்கணும். ஆமா,
படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணதுலேயே ப்ரொமோஷனா பண்ணிட்டு இருக்கு. நீங்க தானே பண்றீங்க? இந்த செலவோட படத்தோட செலவோட ப்ரொமோஷன் செலவு அதிகமாக இல்லையே. யாரு? நாங்க செலவே பண்றது இல்லை. ஆமா, நீங்க என்ன இல்ல அது சர்ச்சைகள் மூலியமாவே ஆயிடுதான்னு கேக்குறாரு. ஆனா நிறைய சர்ச்சைகள் போயிட்டே இருக்குதுல்ல. என்ன சப்ஜெக்ட் சொல்றீங்க? காமராஜர், திருவள்ளுவர், தந்தை பெரியார் அப்படின்னா அவங்க பத்தி நீங்க சொல்ல வந்தாலே சர்ச்சையா. இப்ப சீமான் அவர்கள் வந்து பெரியார் அவரை பத்தி அவர்கள் சர்ச்சையா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? பெரியாருக்கும் வள்ளுவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமா, பெரியார் வந்து என்னென்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், தெரிந்து கொள்ள வேண்டும். கரெக்டா? உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப சீமான் கரெக்டா அப்படின்றது சீமானோட கருத்து பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. இது வந்து நம்ம சம்பந்தமான இது அரசியல் மீட்டிங் தனியா பண்ணுவோம் நம்ம. ஆமா, இல்ல நீங்க சொன்னால ஏன்னா திராவிடமா காவியான்னு கேட்டாங்க. திராவிட அரசியலுக்கும் அவங்க வந்து சிலை வச்சதாகட்டும், ஏன்னா கலைஞர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்ததாகட்டும் எல்லாமே பண்ணிருக்காங்க. பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் திருவள்ளுவர் கொடுத்தாரு, பெண்களை எப்படிலாம் பேசினாரு பெரியார் அந்த அதை பத்தி ரெண்டுமான காலகட்டம் வேற வேற சார். அது 2000 வருஷம் வந்து காலகட்டம். பெண் சார்ந்த விஷயங்கள் நிறைய மாறி மாறி வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நாங்க இது வரைக்கும் திருவள்ளுவர்லாம் வந்து சிலை வச்சிருக்காங்க, ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இந்த பெண் ஒரு முறை ஆபீஸ்க்கு வந்தாங்க. வள்ளுவரை பத்தி அவங்க கோர்ஸ் அவங்க கொடுக்குறோம், அந்த கவர்ல போட்டு கொடுக்குறாங்க. அவங்க வாங்கி பார்த்துட்டு சொன்ன கருத்து வாசி எங்கன்னு கேட்டாங்க. இதுதான் வந்து இன்றைய பெண்ணுடைய முதல் பார்வை. இவங்க சொன்னாங்கிறத சொல்ல வரல. இன்றைய பெண் வந்து அதை எப்படி பாக்குறாங்க? இவங்க வள்ளுவர் இருக்கார், வாசிக்கு இடம் இல்லையா? ரொம்ப பெண் இனம் அவ்வளவு வளர்ந்து வந்துருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் புதுமையை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்துட்டாங்க. சரியா? வள்ளுவருடைய காலத்தையும் பெரிய காலத்தையும் விட முடியாது. ஆமா, நீங்க ஆமா. இவர் வந்து எட்லிங் அப்படின்னுட்டு நான் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படி ஒப்படைச்சிருவேன். நான் எப்படி ப்ரொடக்ஷன் வந்து மேனேஜர் ஒப்படைக்கிறனோ ஆமா, ரொம்ப இந்த வேலையை தப்பு பண்ண முடியும். இதுல வந்து அரசியலோ அதாவது இதுல அந்த மாதிரிலாம் பியூர் அந்த வேலை செய்யறோம். ஏன்னா நோக்கம் பெருசா இவ்வளவு போட்டு எடுக்கணுங்கிறதுலாம் எங்களுக்கு கிடையாது. அது போகணுங்கிறது அப்படின்னா என்ன வசூலாச்சு நாங்க பேச மாட்டோம். எத்தனை பேர் பார்த்தார்கள்? சினிமால 2 இருக்கு. 10 கோடி வசூலாச்சு, 100 கோடி வசூலாச்சு. சினிமா வந்து 10 எத்தனை பேர் பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா மீடியால எங்க படத்தை பேச மாட்டாங்க. பொதுவே வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளை பத்தி படம் எடுத்தா ஓடாது. ஆனா நீங்க கமர்ஷியலா படம் எடுத்தா ஓடும். அது மாதிரி வந்து நீங்க வந்து மக்களுக்கு வள்ளுவரை பத்தி என்ன சொல்லணும்ன்றது ரொம்ப ஒரு அது சார்ந்து பண்றீங்க. அது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரீச் ஆகும்? அதாவது சார், திருக்குறள்ங்கிற பேர் இருக்குல்ல, இது தமிழ் சினிமாவுல உச்ச நடிகருடைய கால்கீடுக்கு சமம். உண்மையா இல்லையா? உலகம் பூரா இருக்கு தமிழன்னு தமிழ் பேசுறது படத்தை பார்ப்பானா இல்லையா? இதை விட வேற என்ன பிராண்டிங் இருக்கு? ஆமா, நாங்க எல்லாம் வந்து உண்மையா உழைக்கணும்னால ரிலீஸ் ஆகுது செய்யும். 2.5 மணி நேரம் படத்துக்குள்ள ஒரு திருக்குறள் பத்தி பல்வேறு புத்தகங்கள் வந்து அது வந்து பாட்டு. ஆமா, நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா சில சாப்டர் எப்படின்னா 10 குறளும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், 2 சாப்டர் ஒரே குறள் தான் இருக்கும். நம்ம எதை வந்து சினிமாவா ஆக்க முடியுமோ, இப்போ கலைஞர் பாத்தீங்க அப்படின்னா ஓவியமா வந்து அதை காமிக்கிறாரு, சிலர் வந்து சிறுகதையா கொடுத்துருக்காங்க, பல்வேறு வடிவம். விஷுவலா என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் சினிமாவை பண்ண முடியும். அதுதான் உங்க வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை வரலாறு அதுக்குள்ள